ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆல் போர்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். புதன்கிழமை 5/3/2025 6 PM கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 6 PM ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு பழைய ரிசல்ட்லேருந்து டச் உருவாகுது. ஸோ டச் மட்டும் இல்லை, அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் உருவாகுது. ஸோ ஆல் போர்டோட சேர்த்து நம்மளுக்கு AB, AC, PC கிடைக்க சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டியர் லாட்டரிக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டியர் லாட்டரிக்கு நம்பர் கொடுக்குறோம். ஸோ யாரும் கேரளா லாட்டரின்னு மாற்றி எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு குத்து மதிப்பு பார்க்குறவங்களும் இருக்காங்க. இது நம்மளுடைய டியர் லாட்டரி நண்பா. ஸோ டியர் லாட்டரியோடைய 6 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டியர் லாட்டரியோட 6 PM கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, நான் ஏற்கனவே சொன்னது தான், ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நான் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம ஓல்டு ரிசல்ட்டோடைய நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் டச்சாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இது நான் எக்ஸாம்பிளுக்காக 1 PMையும் 8 PMையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த 1 PM 8 PM வச்சு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு நேற்றைக்கு 6 PMோட ரிசல்ட் நம்மளுக்கு 615. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 683. அதுக்கு முந்தின ட்ரா 673. அதுக்கு முந்தின ட்ரா 030ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இடையில நம்ம 1 PMையும் 8 PMையும் டச்சுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 1 PMையும் 6 PMையும் 8 PM தான் நான் டச்சாக உருவாக்கியிருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த 005 அடித்தாங்கல்ல, இங்கே 005 1 PM அடித்தாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 6 PMல நம்மளுக்கு 140 அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 047 அடிச்சிருக்காங்க. இப்போது இந்த 1 PMமும் நம்மளுக்கு இந்த 8 PM சேர்ந்தது தான் நண்பா நம்மளுக்கான 6 PM. அதாவது 1 PM 8 PM இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்த 6 PM. இதில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் உருவாகுது. இப்போ இதில் கவனிங்க, 005 இங்கே 047. இதுலேயும் பாருங்கள், நம்மளுக்கு இதிலேருந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் நம்மளுக்கு 0 இருக்குது. தனியாக நிற்கிறது 547. அப்போ காமனாக இருக்கிறது நம்மளுக்கு 0. ஸோ இங்கே 0 = 5457. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிக்கும்போது நம்மளுக்கு 6 PMல வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 030 நண்பா. இங்கே நம்மளுக்கு இந்த 0 அப்படியே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கும். இதில் கவனிங்க, 0 இங்கேயும் 0. ஸோ நம்மளுக்கு டச்சு 0 டபுளாக பெயர் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து கவனிங்க, 050க்கு அப்புறம் நம்மளுக்கு 274 030 ரிசல்ட்டு, அப்புறம் 319. இப்போ இதுக்கடுத்து வந்தது கவனிங்க, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தது இங்கே நம்மளுக்கு 274 இருக்குது, இங்கே 319 இருக்குது. ஸோ காமன் நம்பர் எதுவுமே கிடையாது. ஆனால் இதை நம்ம பெயர் போடலாம். ஸோ பெயர் போடுறதா இருந்தால் 2 3 2 1 2 9. அடுத்த பெயர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 வச்சு பெயர் போடலாம். 73 71 79. அதுக்கடுத்து ஒரு பெயர்னு போட்டிங்கன்னா 43 41 49. இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு டச் அண்ட் பெயரில் இருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான். இதில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது, அல்லது டச் இருக்கணும். காமனாக இருந்தால் டச் கிடச்சிடும். ஸோ இதில் காமன் கிடையாது, அதனால் பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த 030க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 673. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இந்த 73 வந்திருக்கு நண்பா. அதாவது இங்கேருந்து நம்மளுக்கு 3, இங்கேருந்து நம்மளுக்கு 7. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டை கவனிங்க, 228 673 685. இதுலேயும் காமனாக இருக்கிறது 8 காமனாக இருக்குது நண்பா. ஸோ 8 காமனாக இருக்குது. அப்போ 8 = மிச்ச நம்பர்ஸை நம்ம பெயர் போட்டலாம். ஸோ 8க்கு அப்புறம் இங்கே டபுள் இருக்கிறதுனால 2 தான் இருக்குது. அப்போ 2 6 2 5 2 6 2 5 வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ காமனாக இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டை இங்கே 8 வந்துருச்சு நண்பா. 8 நம்மளுக்கு இங்கே ஹிட் ஆகுது. அதோட இங்கே நம்மளுக்கு 68 பெயர்ஸ் அப்படியே வெளியே வருது. இங்கேருந்து நம்மளுக்கு 68 இறங்குது. நம்ம 8 காமனாக இருந்தனால 8 காமனாக நிறுத்திக்கிட்டு மிச்சத்தை விட்டுட்டோம். ஆனால் இந்த 2 நம்பரில் நம்மளுக்கு பெயர்ஸ் உருவாகுது.
ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 6-8. அதாவது நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு முந்தின ட்ராவில் உள்ள 1 PM நம்மளுக்கான 8 PMலேருந்து ரிசல்ட் உருவாகுது. இப்போ அடுத்ததை பாருங்கள். இப்போ 705 இங்கே நம்மளுக்கு வந்து 683 இங்கே 401. இப்போ இதுலையும் காமனாக இருக்கிறது 0 காமனாக இருக்குது. அப்போது 0 நம்ம இங்கே என்ன செய்யணும், இப்படி 0 காமன் பண்ணிடணும். காமன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அடுத்து இருக்கிற நம்பர் வந்து 75 இருக்குது, இங்கே வந்து 41 இருக்குது. அப்போ 7471. அடுத்து 5451. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமன் நம்பர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம கணிச்ச மாதிரி பெய்ஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 51. அப்போது எங்கேருந்து நம்மளுக்கு 1, இங்கேருந்து நம்மளுக்கு 5 ஹிட் ஆகிருக்கு. ஒரு இதுலேயும் நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு நண்பா. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே எழுதுறதா இருந்தால் இங்கே வந்து நம்மளுக்கு 00, இங்கே நம்மளுக்கு வந்து 68, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 73 இங்கே நம்மளுக்கு 68, இங்கே நம்மளுக்கு 51 டச்சோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் வருது. ஸோ இந்த அதாவது இன்றைக்கான கெஸிங் படி நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 615 இருக்குது. அப்போது இந்த ட்ராவில் எடுக்கிறதா இருந்தால் காமனாக இருக்கிறது 8 காமனாக இருக்குது. அப்போது 8 நம்ம காமன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மற்றதை பெயிர் போடணும். 7 வச்சு 7079. அடுத்து 5 வச்சு 55059. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. ஸோ நம்மளுக்கு சிங்கிளில் 8 அல்லது இதை வச்சு நம்மளுக்கு பெயரா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இதை நம்ம அப்படியே கீழே தள்ளலாமா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 ஆல் போர்டில் 8 இருக்குது நண்பா. அல்லது ஆர் பெயரை பொறுத்த வரைக்கும் 70795059. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி எனக்கு டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டியர் லாட்ரிக்கு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். யாரும் இதை கேரளா லாட்ரின்னு நினச்சிடாதீங்க. இது நம்மளுடைய டியர் லாட்ரி நண்பா. டியர் லாட்ரியோடைய 6 PM கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்தவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 5/3/2025 6 PM கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.